வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட ஒரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்களிலிருந்து இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, வேதாந்தம் சித்தாந்தம். வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னா வேதம் ப்ளஸ் அந்தம், சித்தம் ப்ளஸ் அந்தம். அந்தம் என்பது என்ன அப்படின்னா, ஆதி அந்தம் இல்லாத இறைவன். அவருக்கு ஆதி இருக்கு இல்லை, அந்தமும் முடிவு சொல்ல முடியாது. ஆனால் அவர்தான், இறைவன் தான் நீக்கமறை எங்கும் இருந்து இயங்கி கொண்டு எல்லா இடத்துலையும் நிறைந்துள்ளது அந்த இறைநிலை. அதை உணர்ந்து கொண்டு எதன் மூலமாக உணர்ந்து கொள்கிறோமோ அதன் மூலமாக தான் நாம் இறைவனை அடைய முடியும். அந்த விதத்தில் சுவாமிஜி என்ன கொடுத்துருக்காருன்றதை இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தானே அவனாகவும் அவனே தானாகவும் ஜீவனே சிவனாகவும் சிவனே ஜீவனே சிவனாகவும் இருக்கும் நிலையை உரை மூலம் கேட்டு அறிவதோடு மனதை பழக்கி அந்த மனதினுள் செலுத்தும் தவத்தின் மூலமாகவும் உணர்ந்து பார்க்கும் போதுதான் தெளிவோடு திருப்தியும் வரும். இதை நமது மனவளக்கலை மூலம் சாதிக்க முடிகிறது. அதாவது ஒரு பாடலை சொல்லியிருப்பார் சுவாமிஜி, வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, அத்துநிலை ரகசியத்தை உணர்ந்தால்தான் முடியும்னு சொல்லி அந்த பாடலை கொடுத்துருப்பார். அந்த விதத்தில் வேதாந்தம், அதாவது சொல்லுவாங்க ருக்கு யசுர் சாம அதர்வன வேதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த வேதத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படிப்பின் மூலமாக, ஒரு உணர்த்தின் மூலமாக, ஒருவர் சொல்வதின் மூலமாக அவர் உணர்ந்ததை காலகட்டத்தில் அவங்கவுங்க உணர்ந்ததை அவர்கள் ஓதியதை நாம் கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, அதை நாம் வழக்கப்படுத்தும் போது அது நம்ம வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு வரும். பயன்பாட்டுக்கு வரும். இதுதான் அம்மாவும் சொன்னாங்க. யார்? ஆண்டாள் நாச்சியாரும் இதான் சொன்னாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னாங்க. அப்போ வாய் பாடும்போது 5 புலன்கள் பார்க்கும்போது தெய்வ நிலையை, காதில் கேட்கும்போதும், அந்த வாசனை உணர்வு மூலியமாக கோயிலில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமாக வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்ல, போயா பிழியும் புகுதரும் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பையிலும் ரொம்ப வாயின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் ஏன் தீயாலே தூசாகும் செப்பையிலும் ரொம்ப வாயினா, இந்த வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்ல, அந்த வேதங்கள் மூலியமாக, படிப்பின் மூலமாக நாம் மனிதனை, இறைவனை அடைவதற்கு ஒரு வழி. அந்த நிலையில் நாம் சென்று இறைவனை அடையலாம். அதான் வேதாந்தம். அப்போ சித்தாந்தம் என்றால் என்ன? சித் என்றால் உயிர். சித்து, அதாவது சித்தை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அந்த உயிர் உணர்வு பெற்று அந்த உணர்வின் மூலமாக, உரை மூலமாக உணர்வது வேதாந்தம், உணர்வு மூலமாக உணர்வது சித்தாந்தம். அப்போ அந்த சித்தத்தை உணர்ந்து உயிரில் மனதை அமைதி நிலையில் எடுத்துட்டு வந்து, உயிரை பிடிச்சி மனதின் அமைதிப்படுத்தி 5 புலன்கள் மூலமாக அதையும் அமைதிப்படுத்தி அறிவை தெளிவுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக நம்ம தியானத்தின் மூலமாக ஆழ்ந்து 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 செல்றோம் பாருங்க. இதுதான் சித்தாந்தம். அப்போ சித்தாந்தம் எதை சொல்ல சுவாமி சொன்ன, நான் சொல்லலைங்களா, வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, அத்துவித ரகசியமாய் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்தத்தை உணர்ந்தால்தான், நம்மளுக்கு மூலம்னு ஒன்று இருந்தாதான் அதை பிடித்து கொண்டு நாம் இறைவனை உணர முடியும். அப்போ எனக்கு மூலம் யார்? இறைவன் என்னை படைத்து உலகத்திற்கு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா, அப்போ நான் இறைவனை உணர்வதற்காக தான் பிறவி எடுத்திருக்கிறேன்ற சொல்ல, நம்ம என்ன பண்ணுங்க, அந்த நிலையில் உணர்வால் நம்ம தியானத்தின் மூலமாக, மனவளக்கலையில் கொடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் இன்ப துன்ப மனித வாழ்வை கடந்து அமைதி என்ற நிலையில் வரும்பொழுதும் ஆழ்ந்து 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 செல்லக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால், நாம் படிப்பதனால் சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னுவாங்க. அதாவது ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கு, மாங்காய் போட்டிருக்கு, அதை வச்சு நாம் சமைக்க முடியுமா படத்தை வச்சு? ஆனால் அதே உருவமாக அந்த நிலையில் சித்தத்தை உணர்ந்தால்தான்
நம்மின் மூலமாக உள்புறமாக தியானத்தின் மூலமாக ஆழ்ந்து ஆழ்ந்து சென்று அந்த நிலையை நாம் அடைந்தோம் என்றால் அதாவது சொல்லுவாங்க கடல் என்பது ஒன்று தான். ஆனால் போகிற ஆறு என்ன பண்ணுங்க, பல ஆறுகள் போய் ஒரு இடத்துல சங்கமம் ஆகிற மாதிரி நம்ம மனவளக்கலையின் மூலமாக பயிற்சியின் மூலமாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான வழியாகவும் எளிமையான வழியாகவும். அதுதான் சொல்லுவாங்க ஸ்கை யோகா அப்படின்வாங்க. மனவளக்கலை அப்படின்னாவே ஸ்கை அப்படின்னா பிரபஞ்சம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை குண்டலி யோகா. எவ்வளோ அழகாக சுவாமிஜி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த நிலையில் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமும் உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு மற்றவர்களையும் அழைத்து செல்ல ஒரு அற்புதமான ஒரு மனவளக்கலையை கொடுத்துருக்கிற குருவுக்கு கோடிக்கணக்கில் நன்றி சொல்ல வேண்டும். இதை சுவாமிஜி மூலமாக கொடுத்த இறைவனுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு அனைவரும் உணர்ந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சப்ஜெக்டோடு இல்லை கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.